வணக்கம். லாஸ்ட் வீடியோவில் எலக்ட்ரானிக்ஸ் கிட் அன்பாக்சிங் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் ஒரு ஸ்மார்ட் ஜங்ஷன் பாக்ஸ் ஃப்ரம் த ஸ்க்ராச் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது பார்க்க போகிறோம். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் த்ரூ இன்டர்நெட் இல்லை உங்கள் லோக்கல் நெட்வொர்க் வழியாக உங்கள் மொபைல்லேருந்து நீங்கள் ஆப்ரேட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இருக்கிற சுவிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் மொபைல் ஃபோன்லேருந்தே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எதுவுமே தேவையில்லை. எல்லாமே ஸ்க்ராட்ச்லேருந்து எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப பிகினர் லெவல்லேருந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து நான் மென்ஷன் பண்ண இந்த ஸ்மார்ட் ஜங்ஷன் பாக்ஸ். ஸோ இது வந்து ஒரு நார்மல் ஜங்ஷன் பாக்ஸ் தான். வெளியிருந்து பார்க்க அப்படி தான் தெரியும். பட் பார்த்தீங்கன்னா இது வந்து உள்ளே வந்து நம்ம NodeMCU வச்சு இன்டர்நெட் கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஜங்ஷன் பாக்ஸை நம்ம மொபைல் ஃபோன்லேருந்து எங்கேருந்தானா ஆப்ரேட் பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் வீட்டிலேருந்து தான் பண்ணணுன்ட்டு இல்லை, நீங்கள் வெளியிருந்து கூட இல்லை வேறு சிட்டிலேருந்து கூட இதில் இருக்கிற சுவிச்சஸ் எல்லாமே வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு சின்ன டெமோ பார்த்துடலாம். இப்போ நான் 2 லைட் வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸில் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் ஒரு 5 வோல்ட் அடாப்டர் ஒன்று கனெக்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோடய மொபைல் ஆப். ஸோ இந்த மொபைல் ஆப் வழியாக இந்த லைட்டை வந்து நான் த்ரூ இன்டர்நெட் எங்கேருந்து வேணால் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ எல்இடி லைட் நான் ஆன் பண்ணியிருக்கேன். இமீடியட்டாக அது ஆன் ஆயிரும். நைட் லேம்ப் ஆன் பண்ணால் அது ஆன் ஆயிரும். ஸோ ஆஃப் பண்ணுறது அதே மாதிரி ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து எப்படி நம்ம பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்க்ராட்ச்லேருந்து பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, எல்லாமே வந்து பேசிக்லேருந்து நான் சொல்லித்தர போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கிறதையும் வந்து நான் பேசிக்லேருந்து பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த மாதிரி ஒரு எம்டி ஜங்ஷன் பாக்ஸ் வாங்கிக்கோங்க. ஸோ இது மாடுலர் பாக்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஷாப்ஸ் எல்லாத்துலேயுமே இருக்கும். இது வந்து 90 to 100 rupees ஒரு அப்ராக்சிமேட்டாக. இந்த பாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 90 rupees. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சாக்கெட்டு 3 pin சாக்கெட். ஸோ இந்த சாக்கெட் வந்து இந்த ஜங்ஷன் பாக்ஸில் 4 சாக்கெட் போடலாம். அப்படி இல்லைனா 3 சாக்கெட் போட்டு 2 சுவிட்ச் போட்டுக்கலாம். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தாலும் வாங்கிக்கோங்க. நான் இந்த வீடியோவில் 3 சாக்கெட் வாங்கியிருக்கேன், ப்ளஸ் 2 சுவிட்ச் போட போகிறேன். ஸோ இது வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. நான் சொன்ன சுவிட்ச் இது தான். இதை வந்து நம்ம ஜங்ஷன் பாக்ஸில் போட்டுக்கலாம். ஸோ இதெல்லாமே மாடுலர் டைப் சுவிட்சஸ். நீங்கள் வந்து எதுவும் ஸ்க்ரூவெலாம் பண்ண வேண்டியதில்லை. அந்த பாக்ஸில் வச்சு ஜஸ்ட் நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இது அப்படியே உள்ள ஃபிட் ஆகிக்கும். அது நான் எப்படிங்கிறது இப்போ காட்டுறேன். ஸோ 3 சாக்கெட் 2 சுவிட்ச். அதுக்கப்புறம் நம்ம ஜங்ஷன் பாக்ஸ்க்கு கனெக்ஷன் லைவ் கனெக்ஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ஒயர். ஸோ இது வந்து 3 ஒயர் வந்து உள்ளே இருக்கும். 3 டிஃப்ரெண்ட் கேபிள்ஸ் இருக்குது இதில். லைவுக்கு ஒன்று, நியூட்ரலுக்கு ஒன்று, எர்த்துக்கு ஒன்று இருக்கும். ஸோ நீங்கள் தனித்தனியாக ஒயர் வாங்கி கனெக்ட் பண்ணுறதுனால ஓகே, இல்லை இந்த மாதிரி கம்பைனாக இருக்கிற ஒயர் கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ நான் 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு என்ன லென்த் வேணுமோ அந்த லென்த்துக்கு வாங்கிக்கோங்க. ஸோ இதை நான் வந்து கட் பண்ணி உள்ளே எப்படி இருக்கும் அப்படிங்கிறது இப்போ காட்டுறேன். ஓகே, இந்த ஒயரை வந்து இப்போ சேவினிங்கன்னா நமக்கு இந்த மாதிரி 3 ஒயர் உள்ளே இருக்கும். ரெட்டு, க்ரீனு அண்டு பிளாக். ஸோ ரெட் யூஸ்வலாக வந்து லைவ் ஒயர் கொடுப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கண்ட்ரியில் ஒவ்வொரு கலர் கோட் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியாவில் யூஸ்வலி ரெட்டு இல்லை ப்ரௌன் வந்து லைவ் கனெக்ஷன், க்ரீன் வந்து எர்த்து, அண்ட் பிளாக் வந்து நியூட்ரல். ஸோ இதுதான் வந்து இந்தியாவில் ஃபாலோ பண்ணுறது. ஸோ இதே கோடு ஃபாலோ பண்ணிட்டிங்கன்னா மற்றவங்க உங்களோட சர்க்யூட்டை பார்க்கும்போது அவங்களுக்கு வந்துட்டு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த ஒயர் வந்து உங்களுக்கு எவ்வளோ லென்த் வேணுமோ அவ்வளோ வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து அதே ஒயர் தான், பட் நான் இண்டிவிஜுவலாக 3 ஒயர் வாங்கியிருக்கேன். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்ஷன் பாக்ஸ்க்குள்ளே இந்த சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் கொடுக்குறதுக்கு, சாக்கெட்லேருந்து ஸ்விட்சுக்கு, ஸோ நம்ம ரிலே போர்டுக்கு அதுக்கெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இருந்தால் போதும். ஸோ இது வந்து நான் மொத்தமாக ஒரு 1/2 மீட்டர் தான் வாங்கியிருப்பேன். 3 கலர்லேயும் வந்துட்டு 1/2 மீட்டர்ஸ் வாங்கியிருக்கேன். ஸோ இது வந்து அதே மாதிரி அதே கலர் கோடில் வந்து கிடச்சா வாங்கிக்கோங்க. ரெட்டு, பிளாக் அண்ட் க்ரீன். ஸோ எனக்கு க்ரீன் கிடைக்கல, ஸோ நான் வந்து எல்லோ வாங்கியிருக்கேன். ஸோ உங்களுக்கு கிடைச்சதுன்னா அதே கலரில் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 5 வோல்ட் அடாப்டர் வேணும். ஸோ நீங்கள் அந்த அடாப்டர்னா யூஸ் பண்ணலாம். இது வந்து என்னோடய பழைய ஃபோனோட அடாப்டர். இது இப்போ வர மோஸ்ட்லி எல்லா அடாப்டருமே 5 வோல்ட் அடாப்டர் தான், மொபைல் சார்ஜர்ஸ் எல்லாமே. ஸோ உங்கள்கிட்ட ஏதாவது பழைய மொபைல் அடாப்டர்ஸ் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கோங்க. நீங்கள் இப்போ யூஸ் பண்ணுறது கூட வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு உங்கள் அடாப்டரோட சேர்த்து இந்த மாதிரி ஒரு மைக்ரோஎஸ்பி கேபிள் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு பார்த்தீங்கன்னா யூஎஸ்பி டைப் போட்டிருக்கும், இன்னொரு சைடு மைக்ரோஎஸ்பி போட்டிருக்கும். நான் இந்த மைக்ரோஎஸ்பி போர்ட்டை வந்து கட் பண்ணிவிட்டு அந்த ஒயர் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். ஸோ உள்ளே வந்து நமக்கு இது ஆர்டினோ போர்டோட கனெக்ட் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்வலாக நீங்கள் இந்த போர்ட்டை கட் பண்ணிங்கன்னா உள்ளே வந்து 4 ஒயர் இருக்கும். பிளாக்கு, ரெட்டு, அது போக ஒயிட் அண்ட் க்ரீன் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் நமக்கு தேவையில்லை, அது வந்து டேட்டா கனெக்ஷன்.
அது நமக்கு தேவைப்படாது. ஸோ அந்த ரெண்டையும் வந்து ஒமிட் பண்ணிட்டு இந்த ரெட் அண்ட் பிளாக் மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து நமக்கு பவர் சப்ளை கொடுக்குறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் NodeMCU. ஸோ இதுதான் வந்து நம்ம ப்ராஜெக்டில் ரொம்ப முக்கியமான ஒரு காம்பனண்ட். இது வந்து நம்ம லாஸ்ட் டைம் அன்பாக்ஸ் பண்ணும்போது ஆர்டினோ போர்ட் பார்த்துருப்போம். ஆர்டினோ போர்டில் வைஃபை இருக்காது. நீங்கள் தனியாக 8266 மாடியூல் வாங்கி அதில் அட்டாச் பண்ணணும். NodeMCUங்கிறது ஆர்டினோ தான், பட் இதில் வந்துட்டு வைஃபை சப்போர்ட்டோடு வரும். நீங்கள் இதை வந்து இன்டர்நெட் மூலமாக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இது 380 to 400 rupees வரும். ஒரு NodeMCU ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு ரிலே போர்டு. ஸோ ரிலே போர்டுங்கிறது வந்துட்டு ஸ்விட்சு தான். இது வந்து நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம லைட் ஆன் பண்ணுறதுக்கோ இல்லை எந்த எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட் ஆன் பண்ணுறதுனாலும் நம்ம நார்மலாக வாலில் ஸ்விட்ச் வச்சுருப்போம். அந்த ஸ்விட்ச் நம்ம மேனலாக ப்ரெஸ் பண்ணணும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராமேட்டிக்காக கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் அந்த ஸ்விட்சஸ் எல்லாம். இது வந்து ரிலேஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு எலக்ட்ரானிக் ஷாப்ஸ்லாம் தருவாங்க. 2 சேனல் ரிலே இருக்கும், 4 சேனல் 8 சேனல் அந்த மாதிரி இருக்கும். 8 சேனல்ஸ் அப்படிங்கிறது 8 ஸ்விட்ச் இருக்கும். இது வந்து 4 சேனல் ரிலே இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ 4 சேனல் ரிலே போர்டு அப்படின்னா 4 ஸ்விட்ச் இருக்கும், 4 இண்டிவிஜுவல் ஸ்விட்ச் இருக்கும். நம்ம இதை வந்து தனித்தனியாக வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இட் மீன்ஸ் 4 எலக்ட்ரிக்கல் காம்பனண்ட்டை வந்து நம்ம இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ நம்ம போர்டில் பார்த்திங்கன்னா இப்போ 4 சாக்கெட் போடுறோம், 4 சாக்கெட்டை நம்ம தனித்தனியாக இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த போர்டு ஒன்று வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஜம்பர் கேபிள்ஸு. ஜம்பர் கேபிளில் 3 டைப் ஆஃப் கேபிள் இருக்கும். ஃபீமேல் டு ஃபீமேல், மேல் டு ஃபீமேல், அதுக்கப்புறம் மேல் டு மேல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 3 டைப் ஆஃப் ஜம்பர் கேபிளும் அட்லீஸ்ட் ஒரு 20 கேபிள்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க. இது வந்து உங்களுக்கு உள்ள ரிலேவும் NodeMCU கனெக்ட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட்டு சில பேசிக்கான எலக்ட்ரிக்கல் டூல்ஸ் பார்த்திங்கன்னா இது வந்து ஒயர் ஸ்ட்ரிப்பர், ஒயர்ஸ் கட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இன்சுலேஷன் டேப்ஸ், அது போக ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டெஸ்டர். இது ஸோ டெஸ்டர் கண்டிப்பாக வேணும். இது வந்து ஒரு 20 rupees 25 rupees தான் ஒரு டெஸ்டர். இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கான்டாக்ட் டெஸ்ட்னு சொல்லுவாங்க. நம்ம வந்து இதை டச் பண்ணால் தான் அந்த டெஸ்ட் ஒர்க் ஆகும். இது போக கான்டாக்ட்லெஸ் டெஸ்டர்ஸும் இருக்கும். இது வந்து நீங்கள் எதுவுமே ஃபிசிக்கலாக எந்த ஒரு மெட்டலும் நீங்கள் டச் பண்ண வேண்டியதில்லை. ஸோ நீங்கள் டச் பண்ணாமல் கூட இதை வந்து பார்த்துக்கலாம் பவர் சப்ளை இருக்கா இல்லையா அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி டெஸ்ட்டு கேட்டுச்சா பெட்டர் இதை வாங்கிக்கோங்க. பட் இந்த டெஸ்ட்டர் தான் மோஸ்ட்லி காமனாக எல்லோரும் யூஸ் பண்ணுவாங்க. இது இருந்தாலும் ஓகே. அது போக பேசிக் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ், ஸ்டார் டைப்பும் இந்த மாதிரி ஃப்ளாட் டைப்பும், இந்த 2 டைப் ஆஃப் ஸ்க்ரூ ட்ரைவர்ஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும் இங்கே பார்க்குறதுக்கு. பட் இது எல்லாமே வந்து ரொம்ப பேசிக்கான காம்பனன்ட்ஸ் தான். ஸோ இதை ஒவ்வொரு காம்பனண்ட்டும் எவ்வளோ ப்ரைஸ் வருது, எங்கே வாங்கினேன் அப்படிங்கிறது எல்லாமே நான் வந்து அப்டேட் பண்ணுறேன். மோஸ்ட் ஆஃப் த காம்பனன்ட்ஸ் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் காம்பனன்ட்ஸ் எல்லாமே ஆன்லைனில் அமேசானில் வாங்கினது தான். இந்த ஜங்ஷன் பாக்ஸ், ஸ்விட்சஸ் இதெல்லாமே இங்கே லோக்கல் மார்க்கெட்டில் வாங்கினது. மற்றபடி இந்த ஜம்பர் கேபிள், அது போக இந்த ரிலே போர்டு, NodeMCU இது எல்லாமே வந்து ஆன்லைனில் வாங்கினது தான். இதெல்லாமே வந்து செட்டாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ ரொம்ப சீப்பாக தான் இருக்கும். அதோட ப்ரைஸஸ் எல்லாமே வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். பேசிக்காக இவ்வளோ தான் நமக்கு தேவையான காம்பனன்ட்ஸ். இன்கேஸ் இதில் எதாவது மிஸ் ஆகியிருந்தால் கூட நம்ம அப்கமிங் வீடியோஸில் அதை பற்றி நான் அப்டேட் பண்ணிடுறேன். ஸோ இந்த காம்பனன்ட்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இதை வந்து எப்படி ஸ்டார்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. நம்ம சேனலுக்கு என்ன சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நாங்கள் அப்டேட் பண்ண நெக்ஸ்ட் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ இந்த நம்ம ப்ராஜெக்ட்டை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் ஸ்டார்ட் பண்ணலாம். தேங்க்யூ.